வெல்கம் டு ஹாஸ்டல். மெசேஜ் ஒன்று வந்துச்சு கைஸ். ஸோ அது என்ன அப்படின்னா வந்து, ராகுல் நான் வந்து செய்கிற வேலை வந்து எனக்கு நல்லதாக ஒரு வேலை செய்யணும், எல்லாருக்கிட்டையும் வந்து பெருமையாக சொல்கிற அளவுக்கு ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி ஓகேங்க, என்ன வேலைங்க செய்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா, நான் இந்த வேலை தான் செய்கிறேன் அப்படின்னோடனே எனக்கு நிஜமாலுமே இந்த ஒரு வேலை ஒரு தப்பாகவே தெரில. சரி இதில் என்ன பிரச்சனை அப்படின்னோடனே, என்னை வந்து இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சொந்தக்காரங்க மத்தியில், என் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் வந்து என்னை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. என்னை வந்து ஒரு மாதிரி டார்கெட் பண்ணி என்னை வந்து அவமானப்படுத்துகிறாங்க. எல்லா இடத்துலையும் வந்து என்னால் வந்து ஒரு இடத்துல வந்து நான் சந்தோஷமாக இருக்கணுன்ட்டு போகிறேன், அவங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு போகிற இடத்துல வந்து ரொம்ப கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இதை பற்றி வந்து என்னை இன்சல்ட் பண்ணி என்னை மூட் ஆஃப் பண்ணுறதுக்குனே இதை பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவர் சொன்ன உடனே சரி ஓகேங்க, இப்போ நான் செய்கிற வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சூப்பராக இருக்குது ராகுல், எனக்கு அந்தமாரி தான் வேலை செய்யணும், இதுதான் எனக்கு செய்யணும் அப்படின்னோடனே, இந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிற அதே வேலை நான் செஞ்சுட்டு இருந்தேங்க அப்படின்னா, அப்படியே என்ன வேலை அப்படின்னா, என்னோடய பழைய வீடியோ போய் பாருங்க, நான் டாமினோஸில் டெலிவரி டிரைவராக தான் இருந்தேன் ஆஸ்திரேலியா வந்த புதுசில். அதுவும் இல்லாமல் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர் வந்து ஹார்ட்வேர் ரிப்பேர் பண்ணுற ஒரு சாதாரண ஹார்ட்வேர் நெட்வொர்க்கிங் தான் பண்ணிருந்தேன். அண்டு காலேஜ் டைமில் அந்த டைமில் எல்லாத்தையும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஆஸ்திரேலியாவில் வந்து இதே சுச்சுவேஷன் வந்து எனக்கும் நடந்துச்சு. நான் வந்து இங்கே ரோட்டில் வந்து கம்ப்யூட்டர்ஸ்லாம் எடுத்து வைப்பாங்க, ஒரு 14 நாளைக்கு ஒரு தடவை வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு போகும் இ வேஸ்ட் எல்லாத்தையும். அந்த கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இங்கே இருக்கவங்கலாம் வந்து அவ்வளோ கம்ப்யூட்டர் லிட்ரேட்ஸ் கிடையாது. அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து மெயில் அனுப்புறதுக்கு இந்தமாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைக்கு யூஸ் பண்ணுவாங்களே தவிர ஹார்ட்வேர்லாம் நிறையா தெரியாது. ஸோ அதை எடுத்து வைக்கிற கம்ப்யூட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்யூட்டரில் வந்து ப்ராசர் ஒர்க் ஆகிட்டு இருக்கும், மதர் போர்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கும், ரேம் ஒர்க் ஆகிட்டு இருக்கும், ஹார்ட் ட்ரைவ் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 3 கம்ப்யூட்டர் எடுத்திங்கன்னா ஒரு ஃபுல்லி ஒர்க்கிங் கம்ப்யூட்டர் வந்து உங்களால் அசம்பிள் பண்ண முடியும். ஸோ ஆஸ்திரேலியா வந்த புதுசில் வந்து எனக்கு நிறைய குட்டி குட்டி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதில் ஒரு வேலை வந்து எப்படின்னா இந்த டாமினோஸில் டெலிவரி பண்ணுறது. ஸோ அப்போ போயிட்டு நம்ம சுற்றி காரில் சுற்றி போய் டெலிவரிலாம் பண்ணிருப்போம். அப்போ வந்து இந்தமாரி கம்ப்யூட்டர்ஸ்லாம் வெளியில் இருந்துச்சு அப்படின்னா எடுத்து பின்னாடி நான் என்னோடய ட்ரங்க்கில் போட்டுப்பேன். வீட்டில் வந்து நைட்டு உட்காந்து அசம்பிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து eBay, Gumtree அதெல்லாம் போட்டு வைப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்து நான் போட்டப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த டைம் நான் யூடியூப் ஆரம்பித்த புதுசு. நான் எப்போவுமே எல்லாரோட ஃபீட்பேக்கையும் கேட்பேன். இப்போவும் கூட பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டான்றதுக்காக நான் ஒரு வீடியோவே போட்டேன். அது வந்து அத்தனை பேர்கிட்ட நான் போய் கேட்டேன், எந்த விதத்துலையாவது நான் வந்து ஹர்ட்டிங்காக யாரையாவது பேசிட்டேனா, இல்லை வந்து தலகணத்தில் பேசிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஹானஸ்டான ஒப்பீனியன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் என்னோடய ஃபீட்பேக்ஸ் வந்து நான் ரொம்ப லிசன் பண்ணுவேன். அண்ட் அதுக்கேற்ற மாரி நான் வந்து என்னை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அந்த வீடியோ நான் போட்ட உடனே கொஞ்சம் சலசலப்பு. இந்த சென்ஸ் வந்து நம்மளோட சொந்தக்காரங்க மத்தியில் வந்து ஏதோ ஒரு கான்வர்சேஷன் ஏதோ போயிருக்கு. அண்ட் நம்ம வீட்டார்கள் வந்து சொன்னாங்க, இந்தமாரி நீ வந்து ஏன் இப்படி வந்து இது பண்ணுற, அந்த வீடியோலாம் எடுத்துரு, நல்லா இல்லை, மற்றபடி வந்து மற்ற வீடியோஸ்லாம் போடு, விச் இஸ் ஓகே, பட் இந்த மாதிரிலாம் போடாத, அது வந்து உன்னோட லெவலுக்கு வந்து ஸ்டேட்டஸ்க்கு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னடா அது இப்படி சொல்கிறாங்களே, நம்ம என்ன அதுவும் ஒரு வேலை தான், அந்த ஒரு வேலை வந்து எனக்கு அந்த டைமில் வந்து ஏதோ ஒரு காசு கொடுத்துச்சு, அதை வச்சு நான் ஒரு வேலையோ 2 வேலையோ வந்து சாப்பிட்ருப்பேன். இன்றைக்கி வந்து இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு சின்ன போர்ஷன், இன்றைக்கி நான் வந்து வளர்கிறதுக்கு வந்து அதுவும் ஒரு சின்ன போர்ஷன். அது வெக்கமே இல்லாமல் போய்ட்டு ரோட்டில் வந்து இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் எடுத்து ரிப்பேர் பண்ணி விற்கிறது அப்படின்றது வந்து நிறைய பேர் பண்ணாதனால எனக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நாளைக்கு இதை பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து ஒரு லைஃப்பில் அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரில, இப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் இது அவங்களுக்கு ஒரு ஐடியாவாக இருக்குமே அப்படின்னு நினச்சி தான் நான் அதை போட்டேன். எனக்கு அதில் வந்து ஒரு அவமானமோ ஒரு வெக்கமோ எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம திருடல, யாரோட காசுக்கும் ஆசைப்படல, கொள்ளடிக்கல, நம்ம எந்த ஒரு தப்பும் பண்ணல, ஒரு கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ணி வைக்கிறோம் போல தான். ஸோ அப்படின்னோடனே எனக்கு நான் சரி ரொம்ப ஆர்கியூ பண்ணல, நம்ம வீட்டார்கள் தானே, ஸோ ரொம்ப ஆர்கியூ பண்ணல. சரி அந்த டைம் வந்து நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு மொத்தமாக ஒரு 10 வியூஸ் தான் வரும். ஸோ அதனால் சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து அப்போ வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ வந்து ஆக்சுவலி இருக்குது, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹார்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், நான் எப்படி வந்து அந்த வேலையை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நான் டெலீட் பண்ணதுக்கு ரீசன் வந்து நான் அந்த வேலையை செஞ்சது வெக்கப்படுறதோ இல்லை வந்து அந்த வேலை வந்து எனக்கு அவமானமோ அப்போல்லாம் எதுவும் கிடையாது. ஒரே ரீசன் வந்து எப்படி இருந்தாலும் அந்த வீடியோ யாரும் பார்க்கல. அண்டு நம்ம வீட்டார்கள் வந்து அதை பார்த்து எதுக்கு வந்து அவங்களுக்கு எதுக்கு அது தேவையில்லாத கஷ்டம், அவங்களுக்கு அது வந்து ஒரு விஷயமா தெரியுது, எதுக்கு அவங்கள சும்மா கஷ்டப்படுத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து அப்போதைக்கு டெலிட் பண்ணேன். ஆனால் அந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுருந்துட்டு இப்போ அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிட்டேன், கொஞ்ச நாள் கழிச்சு அப்லோட் பண்ணிட்டேன். நம்ம கொஞ்சம் வியூவர்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் அப்லோட் பண்ணிட்டேன்.
ஸோ உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து, நம்ம இன்றைக்கி என்ன வேலை செய்கிறோம், நம்மளை வந்து இன்றைக்கி ஒரு நல்ல செம்ம வேலை செய்கிறோம், நம்மளை எல்லோரும் புகழ்கிறாங்க அப்படின்றதுக்காக, நாளைக்கு அந்த வேலை இல்லை, நம்ம சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோன்றதுக்காக புகழ்ந்தவங்கலாம் வந்து நம்மளுக்கு காசு கொடுக்க போகிறதில்ல. சரிப்பா இந்தா நீ இன்றைக்கி சாப்பிடு, நீனு இன்றைக்கி கரண்ட் பில்லை கட்டிடு, இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி பில்லை கட்டிடு, அதை கட்டிடு, இது கட்டிடுன்னு சொல்லிட்டு யாரும் வந்து ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. அவங்க இன்றைக்கி புகழ்வாங்க, நாளைக்கு வந்து எந்த வேலை செய்கிறீ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ரெண்டுத்துக்கும் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸும் கிடையாது. எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த அதிக சம்பளம் வாங்குறப்பையும் சரி, இந்த கம்மி சம்பளம் வாங்குறப்பையும் சரி, எனக்குள்ளார வந்து அது ஒரு டிஃப்ரென்ஸாகவே தெரியாது. நான் வந்து பெரிய கம்பெனிஸ்லேயும் வேலை செஞ்சுருக்கேன், அதுக்கப்புறம் சின்ன கம்பெனியில் போய் வேலை செஞ்சேன். எனக்கு ஏன்னா அந்த வேலை பிடிச்சிது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் திரும்ப பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சேன். இதில் பார்த்திங்கன்னா சம்பளம் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த ஒரு நாட்களை கடந்து வந்ததுக்கப்புறம் நான் பார்க்குறப்ப, நான் எப்படி பார்க்குறேன்னா, இங்கே நிறைய சேலரி இருந்துச்சு, இங்கே கம்மி சேலரி இருந்துச்சு, இங்கே நிறைய சேலரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை என் நினைப்பிலே இருக்காது. என் நினைப்பில் எப்படி இருக்கும்னா, அந்த இடத்துல ஒர்க் பண்ணப்போ அந்த ஒர்க் பண்ண மக்கள் வந்து என்கிட்ட அன்பாக பழகினாங்களா, அந்த வேலையில் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன்னா, அந்த வேலை வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். எனக்கு வந்து ஒன் ஆஃப் தி டீசெண்டாக சேலரி வாங்கினது பார்த்தீங்கன்னா, என்னோட ஒர்ஸ்ட் கம்பெனி எவர் ஒர்க்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதனால் வந்து நம்ம இது வந்து அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து அந்த ஒரு வேலை வந்து நம்மளுக்கு பிடிக்காம செஞ்சுருப்போம். பட் சேலரி நிறையா இருந்திருக்கும். நிறைய பேர் நம்மளை வந்து சொந்தக்காரலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து வாவ் செம்ம வேலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதெல்லாம் சொல்கிறதுனால சேலரி நிறையா இருக்கிறதுனால அந்த சுச்சுவேஷனில் நம்ம ஹாப்பியாக இருந்தோமா? ஸோ அது கிடையாது. ஸோ நம்மளுக்கு பிடிச்சதை செய்கிறப்ப சம்பளம் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் சரி, மற்றவங்க என்ன சொன்னாலும் சரி, நம்ம அந்த வேலை கூட தான் நம்ம ரொம்ப நேரம் இருக்கிறோம். சொந்தக்காரங்க கூட கிடையாது, நம்ம வச்சிருக்கிற காசை நம்ம கையில் கூட பார்க்குறதில்ல, எல்லாம் பேங்க்கில் தான் இருக்குது, எல்லாமே லோனுன்னு எல்லாம் போயிடுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த வேலை பிடிச்சதா செய்வோம். எந்த ஒரு ஏமாத்து வேலையும் கிடையாது, யாரையும் ஏமாத்தலை, நம்ம வந்து சோம்பேறித்தனமாக எதுவும் செய்யலை, கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த சம்பளம் தான் நம்மளுக்கு வந்து சோறு போடுது. இதுதான் சாமி. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் வந்து மாதா பிதா குரு தெய்வம் எல்லாம் இருக்குது. எனக்கு என்னோட ஆர்டர் லிஸ்ட்டு படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து வேலை, அதுக்கப்புறம் மாதா பிதா, அதுக்கப்புறம் குரு, அதுக்கப்புறம் வந்து மேபி பேய் பிசாசு ஏதாவது இருக்கும். ஏன்னா அதெல்லாம் நான் கொஞ்சம் கேட்டிருக்கேன், இன்னும் சாமியெல்லாம் நான் பார்க்கல. ஸோ அதனால் வந்து இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து ஒரு வேலை இல்லை அப்படின்னா, உண்மையாக சொல்லணுன்னா நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குற அன்பே வந்து கொஞ்சம் கம்மியாகிடும். விச் இஸ் ட்ரூ. இது வந்து ஒன்றும் நாம் அவங்க தப்பு அப்படிலாம் எதுவும் சொல்லலை. பட் இன் ரியாலிட்டி பார்த்திங்கன்னா, நம்மளோட சுற்றி இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்பும் வந்து நம்ம நிறைய சம்பாதிச்சோன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. சிம்பிள். கம்மியாக சம்பாதிச்சோம் அப்படின்னா வந்து அதனால் வர பிரச்சனைகள்னால வந்து கொஞ்சம் ஹாப்பினஸ் கம்மியாகும். ஸோ அதனால் என்னோடய ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் வந்து வேலை வந்து நம்பர் 1. ஸோ வேலை வந்து சாமி நம்மளுக்கு. அது வந்து நேர்மையான வேலை, உழைப்புக்கு கிடைக்கிற ஒரு வேலை அப்படின்னா அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எனக்கு அதில் இருக்கிற மரியாதை குறையாது. அது யாராவது மரியாதை குறைச்சலாக பேசுனா எனக்கு கோபம் வரும். என்கிட்ட வந்து இப்போ நான் வந்து என்ன டெலிவரி வேலை தானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்து என்னது நக்கலாக்கி பேசுகிறாங்க, இல்லை ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறாங்க அப்படின்னா, என்ன கேவலமாக பேசுனா ஓகே, நாளைக்கு நான் வந்து உழைச்சி நல்ல வேலைக்கு வந்துடுவேன், அப்போ வந்து அவங்க மூஞ்சை கொண்டு போய் எங்கே வச்சுப்பாங்க. ஸோ அது ஓகே. பட் அந்த வேலையை கேவலமாக சொல்கிறது வந்து இட்ஸ் சம்திங் ஐ வில் நாட் அக்செப்ட். ஏன்னா அது நான் மட்டும் பண்ணல, உலகத்தில் எத்தனையோ பேர் பண்ணிருப்பாங்க. அவங்க குடும்பத்தை வந்து அதை வச்சு தான் காப்பாற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம செய்கிற வேலை வந்து கேவலம் கிடையாது கைஸ். ஸோ அது வந்து இன்றைக்கி நம்மளோட ஐடென்டிட்டி, நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆவீங்க. பட் ஆனதுக்கு அந்த ஒரு வேலையும் ஒரு சின்ன ஒரு படிக்கலாக தான் உங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ அது இல்லாமல் நீங்கள் அங்கே ஆயிருக்கவே முடியாது. இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொன்னால், அது இன்னொரு வீடியோவில் சொல்லுங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளுக்கு வந்து இந்த ப்ரைடு, தலகணம், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் வரும், ஹெட் வெயிட் எல்லாமே வரும். இதெல்லாம் வரத்துக்கு வந்து ரீசன் வந்து நம்மளுக்கு நிறையா படிக்கிறோம், நிறைய பேர் நம்மளை புகழ்கிறாங்க, இந்தமாரி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். பட் இது இல்லாமல் நம்மள்ட்ட இருக்க நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது பாருங்கள். நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து கிரவுண்டடாக இருப்போம், நம்ம சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஹம்பிளாக இருப்போம், எல்லாருக்கிட்டையும் வந்து கொஞ்சம் பொறுமையாக பேசுவோம். அதுமாரி சில நல்ல குணங்கள் இருக்குது பாருங்கள். அதுக்கு காரணம் வந்து நம்ம லைஃப்பில் நம்ம கடந்து வந்த பாதையில் இந்தமாரி சின்ன சின்ன வேலை செஞ்சது, இந்தமாரி சின்ன சின்ன கஷ்டங்கள் தாண்டி வந்தது, இதெல்லாம் தான். ஸோ அதனால் நம்ம பெட்டராக இருக்கிறதுக்குமே அது ஒரு காரணம். நம்ம வந்து லைஃப்பில் நல்லா இருக்கிறதுக்கும் அது ஒரு காரணம். அண்டு நம்ம லைஃப்பில் வந்து நல்ல மனுஷனாக இருக்கிறதுக்கும் அது ஒரு காரணம்.